வணக்கம். ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை நிம்மதியாக, நிறைவாக, குழப்பங்களின்றி தெளிவாக வாழ்வதற்கு உதவும் வழிமுறைகள்னு சொல்லலாம். அந்த கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகம், லௌகீகம்ங்கிற பிரிவே கிடையாது. அது லௌகீகம்னா பொதுவாக என்ன? உலகியல். உலகியல்னா என்ன? சம்சாரம். சம்சாரம்னா நடைமுறை வாழ்க்கை. அதாவது குடும்பத்தை பராமரிப்பது, வேலைக்கு போவது, சமூகத்தில் நமக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குவது, குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களை ஆளாக்குவது, இவை போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக நம்மை ஒரு குடும்பத்தின் ஒரு பகுதியாக, சமூகத்தின் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்வது. அப்போது சமூகங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் திரள் இல்லையா? ஒரு கூட்டம். அதே சமயம் அது கூட்டமும் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒரு சமூகம் என்பது ஒரு பண்பாட்டு அடிப்படையாக கொண்டிருக்கும், மொழியை மையமாக கொண்டிருக்கும். அதன் அடிப்படையில் ஒரு பாரம்பரியம் அதற்கு உருவாகி இருக்கும், ஒரு மரபு உருவாகி இருக்கும். இப்படி வாழணும், இப்படி செய்யணும், இதை பண்ணலாம் அப்படின்னெல்லாம் ஒரு தெளிவு உருவாகி இருக்கும். அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அனுசரித்து வாழ்வது தான் லௌகீகம்ங்கிறது. நம்ம பலருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வாழ்க்கை தான் ஒரு நிம்மதியையும் நிறைவையும் தரும். ஏன்னா நம்ம முழுமையான மனிதர்கள் கிடையாது. எல்லோரிடமும் ஏதாவது குறைகள் இருக்கும், போதாமைகள் இருக்கும். அது என்ன ஏதுன்னு கவனித்து அதை சரி செய்து அதை மேம்படுத்தி வளரணும். அப்போது அதுக்கான ஒரு சூழல் நமக்கு இருக்கணும். அப்போ அதில் நாம் கவனம் செலுத்தும்போது நம்மை கவனித்து கொள்வதற்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பு தருவதற்கு, துணையாக இருப்பதற்கு ஆட்கள் நம்மளுக்கு தேவை. அதனால தான் குடும்பம் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அதை தவிர நம்மளுக்கு இயல்பாகவே உடலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல உதவிகள் தேவைப்படும். அதற்கு ஆட்கள் வேண்டும். ஸோ இப்படி சமூகம் என்பதே பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரிடமும் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பார்த்து அதையெல்லாம் தொகுத்து கொண்டு எப்படியாவது ஒருவர் அனுசரித்து வாழ்வதற்கான வழிமுறைகளை தருவது. முன்னாடி சொன்னது போல் நம்ம பெரும்பாலானருக்கு இந்த வாழ்க்கையே போதுமானதாக இருக்கும். ஆனால் அதில் முழு திருப்தியை நாம் உணர முடியாது. இங்கே தொட்டால் அங்கே கடிக்குங்கிறது போல் ஏதாவது ஒன்று நம்ம முழுமையாக உணராமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு தனி மனிதர் தன்னளவில் நிறைவாக நிம்மதியாக உணரலாம். ஒரு கூட்டத்தில் அவர் அதை உணர முடியாது. ஏன்னா கூட்டம்னு இருக்கும்போது எல்லோரிடமும் ஏதாவது போதாமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருவரும் மற்றவரிடமிருந்து எதையாவது எடுத்து தனக்குள் இருக்கும் போதாமையை பூர்த்தி செய்ய முயன்று கொண்டே இருப்பார்கள். அதனால தான் அந்த சமூகம் இயங்கி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பரிவர்த்தனை, ஒருவருக்கிடையே ஒருவர் ஒரு தகவல் பரிமாற்றம் ஏதாவது நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் சமூகம் ஒரு உயிர்ப்புடன் இருக்கும், குடும்பமும் உயிர்ப்புடன் இருக்கும். ஆனால் அதெல்லாமே ஒரு குழப்பத்தை உருவாக்கும், நிம்மதியின்மையை உருவாக்கும், ஒரு அலைக்கழிப்பை உருவாக்கும். கொஞ்ச நாள் அப்படியே சலிச்சு போகும், என்னடா அது அப்படின்னு. அதுவும் இன்று வாழ்க்கை ரொம்ப குழப்பமாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்முடைய வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. கடந்த காலங்களில் இதுக்கு முந்தைய தலைமுறைகளில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரே விதமான வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். பெரிய மாற்றங்கள் இருந்திருக்காது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் நமக்கு சில தலைமுறைகள் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும். ஆனால் இன்று அப்படி கிடையாது. நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதனால் வாழ்க்கை சிக்கலாகிக்கிட்டே இருக்குது. இப்போ என்னடா வாழ்க்கைன்னு நம்ம பலரும் ஒரு சலிப்பை உணர்கிறோம். அதுவும் இயல்பு தான். ஏன்னா இன்றைய நவீன காலம் நம்மளுக்கு பல்வேறு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கு, கல்வி அறிவை தந்திருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடும். நம்ம பெற்றோர்களோ மற்றவர்களோ எல்லோருமே மகிழ்ச்சியாக இல்லை. எல்லாரும் எதையோ உணர்ந்திருப்பாங்க. ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு அவங்களே சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பலரும் சமாளித்து தான் ஆகணுமா? அதனால் என்ன பயன் அப்படின்லாம் கேள்விகள் கேட்க தொடங்கியிருக்கோம். இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தெளிவு தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே உருவாக வேண்டும். இவ்வளவு காலமாக நம்ம பெரும்பாலும் மதத்தை பிடிச்சு மதம் சொல்வதன் அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீப காலமாக அறிவியலை
பிடிச்சுக்க தொடங்கியிருக்கோம். இப்ப அறிவியலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டுச்சந்துக்கு கொண்டு போய் விடுது நம்மள. உண்மையில் அறிவியல் நம்மளுக்கு பெரும் துணையாக இருக்கு. அதே சமயம் அது வந்து வாழ்வின் மீதான ஒரு நம்பிக்கையை, ஒரு அழகை அது சிதைச்சிருது. ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ரகசியம் இருந்தா தான் சுவாரஸ்யம் இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதபோது, ஒரு பதற்றமும் இருக்கும், ஒரு அழகும் இருக்கும். அடுத்த கணம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷத்த ஒரு ஆவலோட எதிர்பார்ப்போம். ஆனா, அறிவியல் வந்து என்ன பண்ணுதுன்னா, வாழ்க்கை வந்து எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி, அத முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குது. எல்லாவற்றையும் புரிஞ்சு, மனிதன் தனக்கு ஏற்ற விதத்தில் கையாள முடியுமான்னு முயற்சி செய்யுது. உண்மையில் அறிவியல் அத செய்வது கிடையாது. அறிவியல் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி தொழில்நுட்பம் செய்யுது. அதே தான் ஆன்மீகத்திலயும் நிகழுது. ஆன்மீகம் அறிவியலுக்கு நிகரானது. ஆனா, மதம் வந்து தொழில்நுட்பத்தை போன்றது. ஆன்மீகமான புரிதல்களை மதம் பயன்படுத்தி மக்களை வந்து ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகளாக கட்டுக்குள் வைக்கிறதற்கு தான் மதம் பெரும்பாலும் உதவுது. இப்போ நாம் பலரும் கேள்விகள கேட்கத் தொடங்கிட்டோம், சிந்திக்கத் தொடங்கிட்டோம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை ஒரு ஆன்மீகமாக கோணத்தில் அணுகுறோம்ங்கிறதுக்கான பொருள். இப்போ இங்க கடவுள், பூஜை, புனஸ்காரம் போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் குறிப்பிடல. வாழ்க்கைனா என்ன? நாம யாரு? எப்படி வாழ்வது? இப்படியெல்லாம் கேட்பத சொல்றேன். இப்படிப்பட்ட கேள்விகளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்தில் அறிவியல்னு சொல்லலாம் இல்லையா? அந்த கோணத்துல பார்த்தீங்கன்னா, அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே சமயம் ஆன்மீகம் என்பது மனிதர் உணர்வது. அது சப்ஜெக்டிவான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனா, அறிவியல் என்பது அப்ஜெக்டிவானது. அது வந்து ஒரு அறிவியல் உண்மைங்கிறது யார் வேண்டுமானாலும் சோதித்து பார்க்க முடியும். யார் எந்த நேரத்தில், எந்த சூழலில் சோதித்து பார்த்தாலும் அது உண்மையாக இருக்கணும். அப்பதான் அது அறிவியல்னு சொல்வோம். ஆனா, ஆன்மீகம் அப்படி இல்ல. இப்ப நான் உன்னை உள்ளுக்குள்ள உணர்கிறேன். கடவுள் என்னோடு பேசுகிறார். கடவுள் எனக்கு காட்சி தருகிறார். நான் ஒரு ஆழமான அமைதியை உணர்றேன்னா, அது எனக்கு மட்டுமேயான உண்மை இல்லையா? அது உண்மையா, பொய்யான்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த உணர்வை நான் என்ன உணர்கிறேன் என்பதை நான் எப்படி இன்னொருவருக்கு கைமாற்றி தருவது? அவருக்குள்ள அந்த உணர்வை உணரலாம், அமைதியை உணரலாம். அப்பதான் அது உண்மைன்னு அவர் என்ன நம்புவாரு. ஆனா, அதுக்கு சரியான வழிமுறைகள் கிடையாது. அதனால தான் ஆன்மீகம் ஒரு மாரி சிக்கலானதாக இருக்கு. ஆனா, ஆன்மீகத்தையும் இன்று வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஆன்மீகத்தை மதத்தின் கோணத்தில் பார்க்காம, இன்று பல நவயுக ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் உருவாயிட்டிருக்காங்க. அவர்களை கவனிச்சு, அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, நமக்கு பல சுவாரஸ்யமான திருப்புகள் கிடைக்கக்கூடும். அவர்களில் முக்கியமான ஒருவராக நான் கருதுவது கென் வில்பர். அவர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். அவரை வந்து ஒரு தத்துவ அறிஞர்னு சொல்லலாம். ஒரு ஆன்மீகமாக விடுதலை பெற்றவர் அப்படின்னும் சொல்லலாம். ஆனா, அவரை ஞானின்னு குறிப்பிட முடியுமா அப்படின்னா, எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இவர் ரொம்ப சுவாரஸ்யமான மனிதருடைய வாழ்க்கை. இவருடைய ரொம்ப இளம் வயதிலேயே முக்கியமான நூல்களை எழுதினாரு. அவருக்கு முழுமையான ஆன்மீகத்தில் தான் பெரிய ஈடுபாடு இருந்தது இளம் வயதிலேயே. இப்போ அதில் நேரம் செலவிடணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப எளிமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு, எனக்கு தெரிந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பாத்திரம் கழுவுவராக வேலை செய்தார். அதாவது அவருக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையான என்ன பணம் வேணுமோ அது மட்டும் கிடைச்சா போதும். அப்போ அந்த பணத்தை கொண்டு நிறைய புத்தகங்கள் வாங்கி வாசிச்சுட்ருப்பார். அது ஷம்பாலான்னு ஒரு பதிப்பாளர்கள் இருக்கிற அமெரிக்காவில் முக்கியமான பதிப்பகம் அது. அவங்க வந்து ஆன்மீகம் குறித்த நூல்களை நிறைய வெளியிடுறாங்க. 30 வருடங்களுக்கு முன்னால் அவர் சிறிய நிறுவனமாக இருந்தது. அவர்களுடைய நிறுவனத்துக்கு கடிதங்கள் எழுதி இவர் நிறைய புத்தகங்கள் வாங்குவார் போல் இருக்கு அவர்கிட்ட இருந்து. அப்போது அவர் அந்த நிறுவனர் சொல்லியிருக்காரு, எனக்கு உண்மையிலே சந்தேகமாக இருந்தது, இதை வாங்குறவர் அதெல்லாம் படிக்கிறாரா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்தளவு ஆழமான புத்தகங்கள் அந்த இளம் வயதிலேயே அவர் வாசித்ததெல்லாம்.
ஸோ இவர் இளம் வயதிலேயே நல்ல பரவலாக கவனம் பெற்றார். ஜென் பௌத்தம், திபெத்திய பௌத்தம் போன்றவற்றில் முறையாக பயிற்சி பெற்றவர். இவர் என்னுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரை ஏன் நான் தத்துவ ஞானின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தத்துவ அறிஞர்னு சொல்கிறேன்னா, இவர் வந்து ஒரு அறிவுபூர்வமான புரிதலை முன்வைக்கிறார். அவராவது இவர் ஆன்மீகமாக உணர்ந்திருக்காரு. தியானம் போன்றவற்றை பயிற்சி செஞ்சிருக்காரு. சில அத்வைதிகளைப் போல, வேற்று மரபினர்களைப் போல வெறுமனே புத்தகத்தை மற்றும் வாசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காம, இவர் முறையாக பயிற்சி செய்து பலவற்றை உணர்ந்தவர், அறிந்து கொண்டவர். ஆனால் தன்னுடைய புரிதல்களை எல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த ஆன்மீகம், இன்டகரல் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற பேரில் முன்வைக்கிறார். அது சொல்வது இதுதான், எல்லா துறைகளையும் நாம் தொகுத்து கொள்ளணும். அது நம்ம எல்லோரிடமும் ஞானம் இருக்குது. நாம் யாருமே பொய்யர்கள் கிடையாது. எல்லோரிடமும் கொஞ்சமாவது உண்மை இருக்குது. அந்த உண்மையை நம்ம ஒவ்வொருவரும் அன்புடனும் அக்கறையுடனும் கரிசனத்துடனும் ஒன்று சேர்த்து தொகுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இவருடைய பார்வை. அதன் அடிப்படையில் தான் ஒருங்கிணைந்த ஆன்மீகம்னு சொல்லிட்டு விரிவாக நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் நான் வாசிக்க வேண்டிய நூல்னு சொல்லுவது நோ பவுண்ட்ரின்னு ஒரு நூல். ரொம்ப அழகான நூல், அருமையான நூல். எல்லைகளே கிடையாதுன்னு. அதாவது நம்ம எல்லைன்னு நினைப்பது வந்து பார்த்திங்கன்னா, உண்மையில் நாம் இருவர் தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இல்லையா? இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு கற்பனை கோடு. நாமளாக மனிதர்களை அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுவதற்கு வசதியாக உருவாக்குனது. இயற்கையாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இயற்கையாகவும் சில எல்லைகள் உண்டு. கடற்கரை போல, நதியின் கரைகளை போல, ஒரு மலை தொடர் போல் அதுவே வந்து ஏன்னா மலைத்தொடர்ந்துன்னு அதை கடந்து செல்ல முடியாது இல்லையா எளிதாக. ஸோ அது ஒரு எல்லையை குறிக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தில் அதுதான் இன்னொன்றை இணைக்குதுன்னு சொல்லலாம். நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறத பொறுத்தரப்படி எழுதப்பட்ட ஒரு அருமையான நூல். ஆனால் இவருடைய புரிதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சில ஓப்பான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா இவர் பெரும்பாலும் அறிவை முன்வைக்கிறார். அது தவிர இவர் பெரும் மதங்களை மட்டுமே கருத்தில் கொள்கிறார். அதாவது தத்துவம், உளவியல் குறித்தெல்லாம் நிறைவாக வாசிச்சிருக்காரு. ஆனால் ஒரு எளிமையான ஆன்மீக உணர்வுகள், புரிதல்களை அவர் கருத்தில் கொள்வது கிடையாது. அப்புறம் ஆன்மீகத்தை அவர் உடலின் கோணத்தில் அணுகுவது இல்லை. பின் பலவற்றை சொல்லலாம். இதெல்லாம் குறைகளாக சொல்ல முடியாது. எந்த மனிதர் தன்னுடைய பார்வைகளை முன்வைத்தாலும் அதில் ஏதாவது போதாமைகள் இருக்கும். அதன் அடிப்படையில் நான் இவற்றை சொல்கிறேன். இப்போது இவருடைய பார்வைகளில் நான் முக்கியமாக கருதுவது, இவர் அந்த ஆன்மீக புரிதல், ஒரு அந்த விழிப்புணர்வு, ஒரு முழுமையான ஒரு விடுதலை, நிர்வாணம், இதை வந்து அணுகும் விதம். அவர் 4 விதங்களாக அதை அணுகுகிறார். அதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். அதில் முதலாவது வேக்கிங் அப்புங்கிறது, அதாவது விழித்து கொள்தல். இதை மரபான மத வழிமுறைகளின்படி ஞானம் அடைதல்னு சொல்லலாம். வேக்கிங் அப் விழித்து கொள்தல், அதான் தூக்கத்தில் இருக்கோம், நம்ம விழித்து கொள்வது தான் ஞானம் அடைதல். ஆனால் அது மட்டும் போதும். நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் அடைஞ்சிட்டா போதும் தான் நம்ம நினைக்கிறோம். எனக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த ஞானம் அடைதல்ங்கிறது ரொம்ப எளிது. நான் சொல்வது போல் நம்ம எல்லோரிடமும் ஏதாவது ஞானம் இருக்கும். மனிதர்கள் எல்லாம் சுயநிலைமைகள்னு தெரியாதா நம்மளுக்கு? அதிகாரம் என்பது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேருக்காவது தெரியும். பணம் பத்தும் செய்யும், இதெல்லாமே ஞானம் தான். இதை நம்ம சும்மா அப்படியே வார்த்தையாக வாசித்து அறிந்து கொண்டு இருக்கலாம். இல்லை நம்முடைய அனுபவத்தின் மூலமாக அது நன்றாக புரிந்து கொண்டு இருக்கலாம். பல விதங்களில் அடிபட்டு உணர்ந்திருக்கலாம். அப்போ அந்த ஞானத்தின் வீச்சு அதற்கேற்ப வேறுபடும். இப்போது முழுமையான ஞானம் அடைதல்ங்கிறது முற்றிலுமாக நாம் எல்லாவற்றிலும் துண்டித்து கொள்வது, வெளியேறுவது. இப்போ இன்று காலகட்டத்தில் உளவியல் போன்றவையெல்லாம் உருவான பிறகு அந்த ஞானம் அடைதலுக்கு இணையான புரிதலை மேற்கொள்வது மிகவும் எளிது. இப்போ கடந்த காலத்தில் வந்து எப்படி நம்ம எல்லா மனிதர்களும் சுயநிலைமைகளும் தெரிந்து கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவமாவது இருக்கணும் இல்லையா? கல்வி அறிவு இருக்கணும், வாசிப்பு, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நேரடியாக உணராத அனுபவத்தையும் மற்ற மனிதர்களின் வாழ்க்கையின் மூலமாக ஏதோ விதத்தில் புரிந்து கொள்வதற்கு இதற்கெல்லாம் உதவுது.
அப்போது இந்த ஞானம் அடைதல் என்பது, அதாவது விழித்துக்கொள்தல் என்பது மிக எளிது இன்றைய காலகட்டத்தில். ஸோ அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்கிறாரு. இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வையாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கும் பெரிய மதங்கள் அதை தான் முன்வைக்கின்றன. இப்போ அதன் அடிப்படையில் அதை அடுத்து இவர் சொல்வது வந்து க்ரோயிங் அப், வளர்தல். ஏனென்றால் இன்றைக்கு வந்து ஒருவர் ஒரு மதத்தின் கோணத்தில் ஞானம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்று வாழ்க்கை முறை வேறுபட்டது. வெவ்வேறு விதமான மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. உலக பார்வை ஒவ்வொரு மனிதருக்கும் வேறு. புதுவிதமான பண்பாடுகள் பற்றின புரிதல்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. அப்போது நாம் உளவியல் ரீதியாகவும் வளர்ந்தாகணும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். மாமிசம், அதாவது அசைவம் சாப்பிடுவது, அது ஆன்மீகமானதா இல்லையா? குடிப்பது ஆன்மீகமானதா இல்லையா? அது ஆன்மீகத்துக்கு எதிரானதா? கொஞ்சம் யோசிங்க. இயேசு மாமிசம் சாப்பிட்ருக்காரு, குடிச்சிருக்காரு. அப்போது அவர் ஒரு ஆன்மீக ஞானி கிடையாதா? அவருடைய வழிமுறை ஆன்மீகமானது கிடையாதா? இதுதான் உளவியல் ரீதியாக வளர்வதுங்கிறது. சும்மா கண்ணை மூடிட்டு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கோ அதை அப்படியே கிளிப்புள்ள மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காம, உண்மையிலே உலகில் என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நிகழுதுன்னு பார்த்து அதற்கேற்ப நம்மளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உளவியல் ரீதியாக நாம் பக்குவப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கு ஆன்மீகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆணின் பார்வையில் ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை கொண்டதாக தான் இருக்குது. எங்கே வேணாலும் கவனித்து பார்க்கலாம். கோவில்கள், மட ஆலயங்கள், எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை மையமாக வைத்து தான் எல்லாமே செயல்படுது. ஆன்மீகம் என்பது ஒரு அதிகார மையமாக இன்று மாறிடுச்சு. அதனால தான் மதத்திலிருந்து நம்ம விலகணும்னு சொல்கிறேன். தனி மனிதர்கள் தான் அதை செய்யணும். ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எளிதில் செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த மதம் தரும் ஒரு பாதுகாப்பு மிகவும் பெரியது. ஏன்னா அது நம்முடைய ஆழ்மனம் நம்ம பண்பாட்டு கூறுகளுடன் நெருக்கமாக பிணைந்தது. அதை எளிதில் கடந்து ஒருவர் வர முடியாது. இப்போ நம்ம அசைவமே சாப்பிடலை அப்படின்னா நம்மளால் எளிதில் அசைவம் சாப்பிட முடியாது இல்லையா? எவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கும், பெரிய மனத்தடையை கடக்கணும். அது நம்ம சாப்பிட்டான்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் மற்றவங்க ஏன் சாப்பிட்றாங்க, எதற்கு சாப்பிட்றாங்கன்னு புரிந்து கொள்ளும் திறனாவது நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஞானம் அடைந்து எந்த பயனும் இல்லை. ஸோ இது கென் வில்பர் வைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு புரிதல். அடுத்து இது ரெண்டு மற்றும் பத்தாது. க்ளீனிங் அப், அதாவது நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சுத்தம் செய்கிறதுனா என்ன? பொதுவாக ஆன்மீகம்ங்கிறதே சுத்தம்னு தான் சொல்லப்படுது. நல்லா குளித்து பொட்டு வச்சுக்கிட்டு கோலம் போட்டு இல்லையா, நிறைய இப்படி இருக்குது. அந்த சுத்தத்தை சொல்லலை. இது மனதை சுத்தமாக வைத்திருப்பது. திருக்குறளே இருக்கு இல்லையா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுதான் அறம். ஆன்மீகம் என்பது அறத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணும். அப்போ மனம் தூய்மையாக இருக்கணும். மனம் தூய்மையாக இருக்கணும்னா கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாதா? கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் ஒருவரால் இருக்க முடியுமா? அப்போ அதை உள்ளே புறச்சி வச்சுக்கலாமா? இப்போ நம்ம காமம் குறித்த எண்ணங்கள் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது இல்லையா? காமத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவது எளிது கிடையாது. அப்போது என்ன செய்வது? காமம் எண்ணம் கொண்டவன், உணர்வு கொண்டவன் ஆன்மீகவாதி கிடையாதா? அவனுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாதா? முக்கியமான கேள்வி இது. ஏன்னா இப்போ பௌத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பௌத்தத்தில் வந்து தொடக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இன்றும் சில பௌத்த மரபுகளில், பல பௌத்த மரபுகளில் பெண் துறவிகளுக்கு அனுமதி கிடையாது. அப்போது எதனால் இதெல்லாம்? ஏன்னா அது தெரியும் நம்மளுக்கு. பெண்கள் வந்தாங்கன்னா அது வந்து வெவ்வேறு விதமான சிக்கல்களுக்கு கொண்டு போகும். நடைமுறை பிரச்சனைகள் நிறைய இருக்குது இல்லையா? அது யதார்த்த உலகம் தெரிந்தவர்களுக்கு இது புரியும் இதெல்லாம். அதே சமயம் அதான் சொல்லலையே, அப்போ தூய்மையாக இருப்பதுனா என்ன? சுத்தமாக இருப்பதுனா என்ன? அந்த உணர்வே எண்ணமே இல்லாமல் இருக்கிறது. அது செய்ய முடியுமா? அது சாத்தியமா? அதை பற்றி இவங்க பேசலை. அந்த எண்ணம் இருக்கலாம், ஆனால் அது இருக்குங்கிற தெளிவு இருக்கணும். அதில் நேர்மையாக உண்மையாக இருக்கணும். ஆனால் அப்போ தான் அதை நம்ம சரி செய்து கொள்ள முயற்சிப்போம். இப்போ அந்த கோணத்தில் இது பேசுது. உண்மையில் இது வந்து உணர்ச்சிகளை குறிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ காமம் என்பது என்ன? ஒரு உணர்ச்சி தான்.
அப்போ அந்த உணர்ச்சி நம்மளுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது இறுகி போய் தேங்கி போய் கிடக்கும். அது எப்போவாவது நம்மளை அறியாமல் அது கிளறி விடப்படும். கோவிலாக இருக்கலாம், ஒரு புனித விழாவாக இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ராமாயணம் மகாபாரதம்லாம் ஏதோ ஆன்மீக நூல்கள்ங்கிற கோணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எவ்வளவு சித்தரிப்புகள் அத்தகைய எண்ணங்களை தூண்டுவது போல இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போது அதிலிருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க முடியாது, முழுமையாக விடுபட முடியாது. ஆனால் அதை புரிந்து கொண்டு அதை கையாளும் திறன் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது உணர்ச்சிகளை கையாளும் திறன் இருக்கணும். இப்போ ஒரு கோணத்தில் இது குணமடைதல்ங்கிறது என்பது இதுதான். ஏன்னா குணமடைதல் என்பது நமக்குள்ள காயங்களை நாம் நீக்குவது. நமக்குள்ள காயம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வலி இருக்குன்னு பொருள். அப்போது அதை சுற்றி ஏதாவது உணர்ச்சி தேங்கி இருக்கும். அப்போ அந்த உணர்ச்சியை நாம் வெளியேற்றணும். உணர்ச்சியை வெளியேற்றும் போது வலி உருவாகும், புதிய சிக்கல்கள் நிகழும். அதையெல்லாம் கையாளுவது இப்போ இது இன்றைய நவீன காலத்துக்கு ஒரு முக்கியமான தேவை இது. ஏன்னா இன்றைக்கி பலரும் அதாவது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஞானியோ வயதில் பெரியவரோ கோவப்பட்டால் எடுத்துக்குவோம் ஈஸியாக, பெரியவர் அப்படி தான் இருப்பாருன்னு. இன்றைக்கு அப்படி கிடையாது. தனி மனிதர் உரிமை, சுதந்திரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவரையும் நாம் மதித்தாகணும். இப்போ அதுதான் முன்னாடி பார்த்தோம், க்ரோயிங் அப்பு. நம்ம உளவியல் ரீதியாக வளரணும். அது வளர்வதற்கு தடையாக இருக்கிறது நாம் கொண்டிருக்கும் சென்டிமெண்ட்டுகள், நம்பிக்கைகள் போன்றவை. இப்போ அதிலிருந்து விடுபடுவது தான் க்ளீனிங் அப், நம்மை நாம் தூய்மை செய்து கொள்வது. அப்புறம் இறுதியாக ஷோயிங் அப். இப்போ இதெல்லாமே எளிதான விஷயம் கிடையாது. இப்போ இது மூன்றுமே கவனித்து பார்த்திங்கன்னா, வேக்கிங் அப்புங்கிறது மூளையை மையமாக கொண்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஞானம் அடைதல்ங்கிறது சில புரிதல்கள் நிகழ்ந்தாலே அது ஞானம் அடைதலுக்கு இணையானது தான். க்ரோயிங் அப்புங்கிறது ஒரு விதத்தில் மனதை மையமாக கொண்டதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா க்ரோயிங் அப்னா உளவியல் ரீதியாக நாம் வளரணும். அப்புறம் க்ளீனிங் அப்புங்கிறது உடலை மையமாக கொண்டதுன்னு சொல்லலாம். அதாவது உடலை தூய்மை செய்வதுன்னா அக தூய்மை, உடலுக்குள்ளே நாம் தூய்மை செய்யணும். புற தூய்மை நம்மளுக்கு தெரியும், அதுவும் தேவை. அக தூய்மை இதை தான் நான் எனர்ஜெட்டிக்கலாக நிகழணும்னு சொல்கிறேன். ஏன்னா எனர்ஜிங்கிறது வித்தியாசம் கிடையாது, அகத்துக்கும் புறத்துக்கும் எனர்ஜியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போது இது எல்லாம் நம்ம செய்கிறதே எளிது கிடையாது. இதெல்லாம் செஞ்சுற பட்சத்தில் நம்ம சரியாக நாம் வெளிப்படுத்தி கொள்ளணும். இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி பலரும் புத்தகத்தை வாசித்து தங்களை ஞானம் அடைந்தவர்களாக தாங்களே நினைத்து கொள்வது எளிதாக போய்விட்டது. அதுவும் யார் வேணுமானாலும் காணொலிகளை வெளியிடலாம், புத்தகங்களை எழுதலாம், வலைப்பூக்களை உருவாக்கலாம், கூட்டம் சேர்த்தலாங்கும்போது தங்களைத்தானே ஞானம் அடைந்து கொண்டவர்களாக, ஞானிகளாக கருதுவர்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. அதையெல்லாம் கேள்வி கேட்பதும் கஷ்டம். அதுவும் நிறைய இன்றைக்கி அறிவு இருக்குது, வார்த்தைகளை கொண்டு ஒருவர் தன்னை எப்படி வேண்டுமென்றாலும் வெளிப்படுத்தி கொள்ளலாம், தன்னை குறித்து விவாதித்து நிரூபிக்க முயலலாம். ஆனால் அதெல்லாம் உண்மையா? அப்போது நமக்குள்ளே ஒரு அறம் இருக்கணும் இல்லையா? இப்போ அதுதான் இது கடைசியாக குறிப்பிடுது, ஷோயிங் அப். நம்ம உலகுக்கு நம்மளை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறோம், அதில் ஒரு நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். நம்ம இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கக்கூடாது. நாம் யாருன்னு நமக்கு தெரியாட்டியும் நாம் யார் அல்ல என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நாம் யாராக இல்லையோ அதை வெளியில் காமிப்பது என்பது ஒரு அறப்பிழை. ஆனால் இதை இன்று பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக ஞானிகளாக தங்களை வெளிப்படுத்தி கொள்வதும் கூட இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் தன்னை கேட்ட விதத்தில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் கவனமாக இருக்க வேண்டியது உண்மையான சாதகர்கள் தான். ஏன்னா எல்லோருக்குமே ஒரு தேடல் வேண்டும். ஆன்மீகம் என்பது சிக்கலானது. வழிகாட்டுதல் வேணும், ஆதர்சங்கள் வேணும். கேள்விகள், சந்தேகங்கள் ஏற்பட்டால், எங்கேயாவது சிக்கலில் சிக்கிக்கிட்டது போல் இருந்ததுன்னா யாராவது ஒருவர் எதையா சுட்டி காட்டி சொல்லி கொடுத்தா ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போது நம்ம தேடும்போது அது பெரிய விஷயம் இல்லையா? அது நம்ம போய் தவறான
ஆசிரியர்கிட்ட வழிகாட்டிகிட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் காலத்தை நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்களும் அவங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒருவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளணுங்கிற தெளிவு அவருக்கு இருக்கணும். இப்போ இந்த நாளுமே சரியாக இணைந்து பொருந்தி போகும்போது தான் ஒருவர் உண்மையில் முழுமையான ஒரு வாழ்க்கையை உணர்ந்தவராக, தன்னை உணர்ந்தவராக சொல்லிக்கொள்ள முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பார்வைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்டடத்துக்கு 4 தூண்கள் தேவை. அதைப் போல ஒரு நல்ல புரிதலை கென் வில்பர் தந்திருக்காரு. ஆனால் முன்பே சொன்னது போல் அவர் புரிதலில் சில குறைபாடுகள் இருக்குது. அதில் முக்கியமாக நான் கருதுவது உடலை பற்றி அதிகம் பேசுவது கிடையாது, எனர்ஜியை பற்றி பேசுறது கிடையாது, அப்புறம் ஆன்மீகத்தை பெண்களின் கோணத்தில் அவர் பார்ப்பது கிடையாது. இன்னும் இருக்கலாம். அதாவது நான் அவர் முழுமையாக வாசித்ததெல்லாம் கிடையாது, எல்லா நூல்களையும் வாசிச்சுட்டு சொல்லலை. நான் என்னுடைய புரிதலில் அவரை இப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கென் வில்பர் தெரியும். கென் வில்பர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எதையும் வாசிக்கலை. எனக்கு தேவை என்னவோ அதன் அடிப்படையில் வாசிச்சிருக்கேன். ஸோ இதில் ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவை தரும், ஒரு அடிப்படையை தரும். நம்ம கவனத்தில் கொள்ளணும். என்ற ஷோயிங் அப், நம்ம வெளிப்படுத்தி கொள்வதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். நான் எப்போவுமே 3 தான் சொல்லுவேன்: உடல், மனம், ஆழ்மனம். அதன் அடிப்படையில் இந்த 3 நம்ம கவனம் செலுத்தினாலே போதும். விழித்து கொள்ளல், வளர்தல், சுத்தம் செய்தல். இதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டா இருந்தாலே 4வது இயல்பாக தானாக நிகழும். மற்றவர்கள் நம்மளை கவனிப்பாங்க, அவங்க நம்மிடம் ஏற்படும் மாற்றங்களை அவங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போது இயல்பாக அவங்களே நம்மளை அணுகுவார்கள், நம்மளை உதவியை கேட்டு, வழிகாட்டுதலை கேட்டு. அப்போது நாம் மெல்ல நம்மளை ஷோயிங் அப், நம்மளை தானாக வெளிப்படுத்தி கொள்ளலாம். அது எளிதாக இருக்காது, சிக்கலானதாக இருக்கும். ஏன்னா நாம் நம்மளை பற்றி புரிஞ்சு கொண்டது ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு மாதிரி இருக்கும். அது இடையில் ஒரு உரசல், குழப்பம் இதெல்லாம் இருக்கும். அது மெல்ல அப்படியே சரி செய்து கொள்ளணும். ஸோ இதுதான் என்னுடைய புரிதல். இப்போது இதை நான் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதில் சரி தவறுலாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு விதமான புரிதல். ஒரு ஆன்மீகத்தை வாழ்க்கை இப்படியும் அணுகலாம் அப்படின்னு இது சொல்லுது. இப்போது இன்றைய நவீன கால வாழ்க்கை முறைக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மில் பலரும் நம்முடைய இயல்பு வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம துறவறம் மேற்கொள்ள முடியாது, இமயமலையில் போய் தியானம் செய்ய முடியாது. அப்போது இயல்பு வாழ்க்கையில் இருந்துகிட்டே, லௌகீகத்தில் இருந்துகிட்டே எப்படி ஆன்மீகத்தை அதற்கு துணையாக வைத்து கொள்வதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ங்கிறது வெறுமனே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு சுண்டல் சாப்பிட்றது கிடையாது. அது ஒரு உளவியல் ரீதியான புரிதல், வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு வழிகாட்டும் ஒரு வழிமுறை. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு போதிய கவனம் தரணும், மதிப்பு தரணும். ஏன்னா ஒரு செயலுக்கு நாம் என்ன மதிப்பு தர்றோங்கிறது நாம் நமக்கு என்ன மதிப்பு தர்றோங்கிறத பொறுத்து. ஒரு செயலை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியை அதற்காக நாம் ஒதுக்குறோம். அப்போது முழு கவனத்துடன் ஒரு கரிசனத்துடன் செய்யும்போது தான் அதற்கு நாம் மதிப்பு தர்றோன்னு பொருள். அப்போது தான் நம்ம வாழ்க்கையை நாம் மதிக்கிறோன்னு பொருள். அந்த மதிப்பு தரலைன்னா நாமளே நம்மளை மதிக்கலை. நம்மளை நாம் மதிக்கலைன்னா வேறு யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் வேஷம் போடலாம், குட்டிக்கரணம் போடலாம், ஆனால் அதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.